3 விதமான சக்தி செயல்படுங்கிறதுக்காக அதிர்வு சவுண்டு ஒளி அப்படிங்கிறத அங்கே இணைக்கிறதுக்காக அவங்க 3 சித்தர்களும் 3 விதமாக உருவாக்குனாங்க அந்த கோயிலை. அதாவது அந்த கோயில் பிராண அடிப்படையில் ஓம் என்ற பிராணத்தின் மூலமாக, கடலுடைய காற்று மூலமாக அப்படி ஒரு அற்புதமான ஒரு தனிச்சிறப்பு பெற்ற கோயிலாக இருக்குது. அங்கே முருகனை நீங்கள் நேர்லேயே பேச முடியும். முருகன்கிட்ட போய் நின்றுட்டிங்கன்னா அந்த முகம் அப்படியே உங்களுடைய ஆக்கிரி சக்கரத்தில் பதிவாயிரும். நீங்கள் 1 மாதம் வரைக்கும் கண்ணை மூடி முடிச்சுன்னா முருகன் உருவம் தெரியும். அதான் அங்கே இருக்கிற ஸ்பெஷல். அது மட்டும் இல்லை, மடிப்பிச்சு எடுப்பவருக்கு எல்லாமே கர்ம வினைகள் நீங்கும். அதே மாதிரி அன்னதானமும் தான தர்மமும் நிறையா அந்த இடத்துல பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. லைஃப்பில் வேறு எங்கேயோ போவீங்க. வேலை கிடைக்கல, தானம் பண்ணு. எனக்கு சுகமாக இல்லை, தானம் பண்ணு. எனக்கு நோய் பிரச்சனை, தானம் பண்ணு. என் குடும்பம் சரியில்லை, தானம் பண்ணு. திருச்செந்தூரை நம்பி வந்தால் வீணாய் போனது யாரும் இல்லை.